இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகளில் 7வது ராசிக்காக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, இவங்க ராசியில் இந்த 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகின்றது. அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் குறிப்பாக இவங்க என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மனதில் வேண்டுதலாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆயுள், செல்வம், புத்திரபேறு அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஒரு வைகாசி மாதமானது செயல்படுதுங்க. சூரியனுடைய சொந்த வீடு சிம்ம ராசி, 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்குங்க. சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10வது வீடாக ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமே வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ தர்ம அதர்மங்களுக்கு ஏற்றாற் போல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க துலாம் ராசி. மேலும் இந்த ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு துடிப்பான ஒரு பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் எதனால் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது என்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைகளில் தடைகள் என்பது ஏற்படுங்க. வாக்கு தவறினால் தலை குனிவு என்பது உண்டாகும். மேலும் கவனமாக இதனால் நீங்கள் இருந்துக்கோங்க. மனைவியினுடைய மனதை காயப்படுத்தாதீர்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு மாறுகின்றாருங்க. இதனால் எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெறுவீங்க. பெட்டிக்கடை, டீக்கடை, நடைபாதை வணிகம், அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தை, விரயஸ்தானத்தையும் வாக்கு ஸ்தானத்தையும் 5, 7, 9 பார்வையையும் பெறுகின்றாருங்க. இதனால் உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே மாறும். நீண்ட காலம் விலை போகாமல் இருந்த நிலம் என்பது விற்பனையாகும். நல்லது நண்பர்களுடைய ஆலோசனை என்பது கை கொடுக்கும். மேலும் 6ஆம் வீட்டில் செல்லும் செவ்வாய் அனுகூலமான ஒரு பலனையை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. மேலும் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையாக இருக்க வேண்டுங்க. ஞாபக மறதியால் அதாவது சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருக்கிறாருங்க. 1ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு குடும்பத்தில் பிரச்சனை என்பது உருவாக்குவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் உங்களுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியிலே சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் வந்துட்டு சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் ராகு, களத்திர ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், குரு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்குதுங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறாரு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. மேலும் 9/6/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வாக்கியஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அனைவரையுமே சாதி சமமாக நடத்தக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 15 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்களாக நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபம் மறைந்து நிதானம் என்பது அதிக அளவில் காணப்படும். எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். பகைகளை வெற்றி உண்டாகும். மேலும் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். பணவரத்து என்பது திருப்தியை கொடுக்கும் ஒரு வகையில் தாங்க உங்களுக்கு அமையப்போகுது. மேலும் பயணங்கள் என்பது சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும்.
அடிக்கடி வெளியூர் பயணங்கள் என்பது ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்துமே நிச்சயமாக இந்த 15 நாட்களில் உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரும். வியாபாரத்தில் மனநிறைவு என்பதை காண்பீர்கள். மேலும் தொழிலில் விரிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் என்பது ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சலைகளுக்கு பிறகு கடினமான ஒரு காரியங்கள் கூட கைக்கூடி வரும். மரியாதையோ அந்தஸ்தோ அதிகரிக்கும். சக ஊழியர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படுவது என்பது நல்லது. மேல அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் அகலும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். வாழ்க்கை துணையுடைய செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் ஒரு விதத்தில் இருக்கக்கூடும். மேலும் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதில் ஆறுதல் பெறுவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் அனைத்துமே விலகி போகும். பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது என்பது நன்மையை கொடுக்கும். எதிர்ப்புகள் என்பது விலகும். பயணங்கள் என்பது சாதகமான ஒரு பலன்களாக இருக்கக்கூடும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகள் மூலமாக நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் என்பது ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாங்க. மற்றபடி தொண்டர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. மேலும் உங்களுடைய செயல்கள் என்பது நேர்த்தியாக இருக்கக்கூடும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமாரான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. ரசிகர்களுடைய ஆதரவு என்பது எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது. உங்களுடைய தக்கலை வைத்துக்கொள்ள சிறியதொரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைகள் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுத்தியமாக பேசுவது என்பது நன்மையை கொடுக்கும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடங்களை படிப்பது என்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் உடல் ஆரோக்கியம் என்பது பெருகும். மனக்கவலைகள் என்பது நீங்கும். எல்லா வகையிலையுமே லாபங்கள் என்பது பல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வாக்கு வன்மையால் எதுவுமே சாதாரணமாக நடக்குங்க. மேலும் நல்லதொரு சிந்தனை என்பது உருவாகும். அறிவுத்திறன் என்பது அதிகரிக்கும். இன்னும் சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். மேலும் உங்களுக்கு மனதைரியம் என்பது அதிக அளவில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது குறையும். உறவினர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் என்பது நீங்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் என்பது கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மனதில் மகிழ்ச்சி என்பது உண்டாகும். பிரச்சனைகளில் இருந்தாலுமே அமைதியே குறைவு இருக்காது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலைகள் என்பது வரும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புகள் இருக்கு. பயணம் செய்யும் போது உங்களது உடைமைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்வது என்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும். போட்டிகள் என்பது குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் நீங்கள் என்னதொரு விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு